ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் அந்த பைரவி வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து வீடியோ எடுக்கிறத வந்து நம்முடைய பைரவி வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து உயிரோடையே வந்து இருக்கக்கூடாது, உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து கௌதம் கிட்ட வந்து போட்டு கொடுத்து போலீஸ் மூலமாக வந்து நம்மளோட ஆட்டத்தை வந்து கலைச்சி விட்டு நம்மளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இவ்வளோ வந்து சும்மா எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட ஆட்களுக்கு வந்து சொல்கிறாங்க, டே அவ்வளோ வந்து பிடிங்கடா அப்படின்ற மாதிரி இலக்கிய பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓடி போகிறாங்க. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவர் வந்து வராங்க. அவனை வந்து அந்த டிரைவரை வந்து இறக்கிவிட்டு அந்த லாரியை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இலக்கியாவை வந்து துரத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்மளோட இலக்கியாவை பார்த்திங்கன்னா அந்த லாரியிலே வந்து இடித்து கொல்ல வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அடிபட்டுறதுக்கு பொழைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. நம்மளுடைய பைரவி அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா ஏண்டி இலக்கியா, என்னை வந்து நீ வந்து ஜெயிச்சிருவேன், உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து ஜெயிக்க விட மாட்டான் பாத்தியா, என்னை வந்து பகிச்சிட்டு இருந்தாலும் உன்னோட உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா பைரவி இங்கே வந்து இறந்தால் பிரச்சனை ஆயிரும், நான் என்னுடைய ஆட்கள் இதெல்லாம் வந்து பார்த்துவாங்க, நீ டக்குன்னு வந்து கிளம்பு, நானும் வந்து இங்கேருந்து வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்பி போக போகிறாங்க. நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரத்தம் வந்து ஓடிட்டு இருக்கு, கூட்டம்லாம் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பைரவி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய வந்து ஆக்சிடென்ட் பண்ணி போட்டுமே வந்து செத்துட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. கௌதமுக்கு நம்ம ஷானிக்கு வந்து கால் வருது, இப்படி தான் வந்து இலக்கியன்றவங்க உங்கள் ஒய்ஃபோ அவங்க மருமகளாக இப்படி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி மாரி பிளட் லாஸ் போயிருக்கு, பொழைக்க மாட்டாங்கன்னு தெரியல, நீ உடனே வர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து பதறி அடிச்சுட்டு நம்முடைய இலக்கியாவை பார்க்க கௌதமும் ஜானகி வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன தான் வந்து நடக்க போது நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இலக்கிய வந்து எப்படியாவது வந்து அரை உயிராக இருக்கிறத வந்து முழு உயிரை வந்து போக்கூட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம இலக்கிய வந்து கொலை பண்ண வந்து முயற்சி பண்ண போகிறாங்களா அப்படின்றதாக வந்து இருக்க போகுது. அதுவும் போக இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய வந்து ஒரு அனாத ஆசிரமம் வந்து ஆரம்பிக்கணுன்ற ஆசையை வந்து நிராசை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பைரவி இவ்வளோ வந்து பண்ணிகிட்டு இருக்கா. நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவாகாத அவங்க வந்து குணமாகி நம்முடைய கௌதம் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து பைரவியும் இந்த எஸ்எஸ்கே வந்து கழித்தீங்க போகிறது வந்து கண்டிப்பாக வந்து உறுதிங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி வந்து அடிபட்டாலுமே வந்து திருந்தாத ஜென்மங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஜெயில் சாப்பாடு வந்து நம்ம கௌதம் சார் வந்து என்னன்றதை வந்து காட்டுவார் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரங்க முடிஞ்சிருக்கு. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.